ஒரு நகரங்களிலும் சரி இல்ல கிராமங்களிலும் இந்த வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வேறுபடும் தான். ஏன்னா கிராமங்கள்ல பொதுவா சமுதாயத்தினுடைய கண்ணோட்டம் எவ்வளவு பேசினாலுமே இன்னுமே மாறாம அப்படிங்கிறதா இருக்கு. அது இன்னும் மாறணும் அப்படின்னா ஒரு தனி மனிதனாக சமூகம் இப்படித்தானே இருக்கு. அப்ப நம்ம மட்டும் இப்படி நம்ம இருந்தா அது வந்து வித்தியாசமா இருக்குமே. இல்ல எல்லாருமே வெளிய சொல்ற மாரி சமூகம் இப்படித்தானே இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்விகள திரும்ப திரும்ப முன்வைக்கிறதுக்கு பதிலாக, சமூகம் எப்படியாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை தானே! இல்ல அவர்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை தானே! அது வந்து யார் எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு விருப்பமானத நீ செய்யு அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதித்தன்மை அ அப்படிங்கிறது இங்க யாரும் கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம். ஒருவேள அப்படியான ஒரு உறுதித்தன்மை, இல்ல அப்படியான ஒரு நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வீட்டில் இருந்திலும் சரி, இல்ல அவளோட புகுந்த வீட்டிலும் சரி கொடுக்கப்படும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஒரு சூழல் மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த தான் இந்த ஒரு கதை நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அது அமையுது. பாரதி புத்தகாலயத்தினுடைய பதிப்பாக கோழைத்தனம், அருள்மொழி எழுதிய கோழைத்தனம் இந்த ஒரு புத்தகத்த நீங்க ஒருவேளை வாசிக்கும்போது நிச்சயமாக நிறைய கேள்விகளும், இல்ல நெறைய கலந்துரையாடல்களும் உங்களுக்குள்ள எழும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. முடிஞ்சா வாங்கி படிங்க.